திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழக திமுக ஆட்சி. இந்த ஆட்சியில் திராவிட மாடல் விடியல் அரசு எப்படி இருக்குது, மக்கள் மத்தியில் இதனுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? இப்போ எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சர்வே 60%, 80%, அதெல்லாம் கிடையாது. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னுவாங்க நமது முன்னோர்கள். அதுபோல் இப்போ நம்ம திமுக ஆட்சியிலிருந்து சில நல்ல விஷயங்களை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் சரியானா சரி. இலவச பெண்களுக்கு பஸ் பேருந்து சரியா அப்படின்னா சரி. அடுத்து பார்த்தோம்னா பள்ளி குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் சரியானா சரி. இது 3 திட்டம். இன்னும் சில அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது, பலது இருக்குது. நம்ம அதை அப்புறம் பேசுவோம். இப்போ மத்திய அரசாங்கத்தை பார்த்துட்டு வந்துடுவோமா. பிஜேபி கவர்மெண்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கேட்ட பார்த்திங்கன்னா, ஒட்டுமொத்த அதிகார வர்க்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. ஊடகத்திலேருந்து அச்சு ஊடகம், டிவி, இன்னும் பல யூடியூப் சேனல்கள், பலவிதமான எல்லா அதிகார வர்க்கமும் அவங்ககிட்ட தான் இருந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 400 பாத் 300 பாத் 400க்கும் மேலே 300க்கும் மேலே நாங்கள் வருவோன்னுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்தோம். இவ்வளவு இருந்தோம், அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தோம், யூடியூப் சேனல்ஸ் அவங்களுக்கு சாதகமாக இருந்தோம், அவங்க மத்தியில் வந்தது 240 தான். அதுபோல் தான் இன்றைக்கி எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா, திமுகவுக்கு சாதகமாக பேசக்கூடிய யூடியூப் சேனல் பேரெல்லாம் சொல்ல வேணாம். சிலது யூடியூப் சேனல்லாம் திமுகவுக்கு சாதகமாக தான் பேசுகிறாங்க. சில நியூஸும் அப்படி தான் வருது, பத்திரிகையிலையும் அப்படி தான் வருது. வருகின்ற 2026 திமுக தான் பெரும்பான்மையாக வரும்னு கூட சிலர் யூடியூப்லேயும் பேசுகிறாங்க, மேடைகள்லையும் பேசுகிறாங்க. 160 வரும் கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கன்றார் ஒருத்தர். இதே மத்திய அரசாங்கத்தில் 400க்கு மேலே வருவோம் எழுதி வச்சுக்கன்னு சொல்கிற மாதிரி இல்லை. அது ஒன்று. அதாவது திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த வார்த்தையை சொல்லுவாரான்னா எனக்கு தெரியல. அவர் யோசிப்பார். தெய்வத்திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட பலமுறை சொல்லுவார், நம்ம ஜெயிச்சிருவோன்ற மெதப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா எதிரணி நம்மளோட அதிவேகமாக பயணிப்பாங்க, அந்த மெதப்பு எண்ணிக்கை நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவார். இதை திமுக தொண்டர்களும், திமுக கட்சியிலும், திமுக பேச்சாளர்களும், திமுக யூடியூப் ஆதரவாளர்களும் கவனத்தில் எடுத்துக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஏட்டு சுரகா கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்கிறது போல் நீங்கள் பேசுகிறது எதுவுமே பயன் தருமானா தராது. மக்கள் மனதில் அது வேறு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அந்த விமர்சனத்தை சொல்கிறதே இல்லை. ஏன் சொல்கிறதில்ல? பயமா? இல்லது இது சொல்கிறதுனால அரசு நடவடிக்கை எதுனா வந்துடும்ன்ற ஒரு அச்சமா? எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குதுன்னா அங்கே நடக்கக்கூடிய தவறையும் நீங்கள் சுட்டி காட்டணும். இதுதான் ஒரு அரசுக்கு ஆலோசனை, அரசுக்கு இதுதான் ஒரு ஆரோக்கியம். நீங்கள் முதல்வர்கிட்ட எல்லாமே சரியாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நம்ம தான் வந்துடுவோன்றதையே பேசிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவரும் அந்த நம்பிக்கையிலே இருந்துட்டாருன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வேறு மாதிரியாக வந்துட்டா அன்னைக்கு யோசிச்சு என்ன பண்ணுறது? கிராமமாக மக்கள் படக்கூடிய துன்பங்களை யோசிக்கணும். ஒரு சாதாரண ஒரு நண்பர் சொன்னார், இந்த இலவச திட்டங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு சொல்கிறாரு, நாய் வாழை வெட்டி நாய்க்கே சூப்பு வச்ச மாதிரி இருக்குன்னாரு. எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு, என்ன அவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு. ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க, இலவச பஸ் பேருந்து கரெக்டு, 1000 ரூபாய் உதவித்தொகைன்றது கரெக்டு, குழந்தைங்களுக்கு காலை உணவுன்றது சரி. ஆனால் மின் கட்டண உயர்வு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குதா? ஏழையும் கூட பாதிக்கப்படுறானே. எல்லாருக்கும் மின் கட்டண உயர்வு என்பது பாதிப்பு ஒன்று. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால், எந்த அரசு நிறுவனத்தில் லஞ்சம் இல்லாமல் வேலை நடக்குது? ஒரு ஆர்டி ஆஃபீஸுக்கு போங்க, இடைத்தரகர் இல்லாமல் வேலை நடக்குதா? இல்லை.
ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போங்க, இடைத்தரகர் இல்லாமல் வேலை நடக்குதா? முதல்வன் திரைப்படத்தில் அத்தனை ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையுமே காட்டிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே தப்பு நடக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு இந்த அரசு மட்டும் நான் குறை சொல்லலை. இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கிறதுனால நம்ம இந்த கேள்வி கேட்குறோம். விடியல் அரசு, திராவிட மாடல், ஒவ்வொரு தலைவருக்கும் அவர்களுடைய சரித்திரத்தில் எப்படி இருக்கும், இவருடைய ஆட்சி காலத்தில் இது சரியாக இருந்தது அப்படின்னு பேசுகிற மாதிரி நம்மளுடைய முதல்வரை பற்றியும் எதிர்காலத்தில் ஒரு நல்லது ஒரு அபிப்பிராயம் வரணுன்றது தான் நோக்கம். ஆகையினால விமர்சனத்தை சொல்லி தான் ஆகணும். அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இப்போ எங்கே போனாலும் லஞ்சம் இல்லாமல் வேலை நடக்கலன்றது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, இதுதான் முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததான்ற ஒரு புரியாத கேள்வியாகவே இருக்குது. ஒயின் ஷாப் இருக்கும். அந்த ஒயின் ஷாப்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு 10 டிராஃபிக் போலீஸ் நிற்பார். அவர் சொல்லி வச்ச மாதிரி அந்த டிராஃபிக்கில் அந்த கூட்டத்தில் போயிட்டு சம்மந்தப்பட்ட நபரை பிடிப்பார். ஓரங்கட்டு வா, நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறன்னு. அப்படின்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தப்புன்னு சரின்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை. ஆனால் அந்த இடத்த காவல்துறை நிற்க வைக்கிறதுனால அந்த பைக்கில் தப்பிச்சு ஓடணும்னு ஒன்று காவல்துறை அதிகாரியை இடிச்சிட்டு ஓடிடுறான், அவருக்கு அடிப்படுது. 2வது காவல்துறை அதிகாரி நிற்கிறாருன்னு தெரிஞ்சு பயந்து திரும்பி ஒன்வேல போட்டு இவன் எதனா ஒரு வண்டியில் விட்டு அடிபடுறான். அங்கே அந்த பிரச்சனை நடக்குது. அப்போது நம்ம கட்டமைப்பு எப்படி சொல்லிக்கிறோம்? ஒரு மாவட்டத்துக்கு அல்லது எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி ஒயின் ஷாப் மாரி வச்சு பாட்டில் கொடுக்காம அங்கேயே 100 ml டீ கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க அதாவது குடிச்சிட்டு வெளியே எதாவது கட்டமைப்பு உட்காந்து அதிகாரிகளை பிளான் பண்ண சொன்னால் பண்ணிவிடுவாங்க. அதாவது மக்களையும் கள்ளச்சாராயத்திலேருந்து பாதுகாக்கணும். அதே போல் பெரும்பான்மையான இளைஞர்களும் குடிச்சிட்டு வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? சாயந்தரம் நைட்டு 8 மணிக்கு ஒயின் ஷாப் தரு குடிக்கிறன்றோம் எப்படா போய் குடிச்சிட்டு போட்டோம். காலையிலேருந்து இல்லாமல் சாயந்தரம் 8 மணிக்கு திறந்து 10 மணிக்கு மூடிட்டுங்க. அந்த 2 மணி நேரத்தில் எப்படி வியாபாரம் ஆகிடும்? காலையில் 12 மணிலேருந்து இன்னும் கேட்டால் நிறைய ஒயின் ஷாப்புங்கள்லாம் எந்த டைமில் வேணாலும் கிடைக்குது ஒரு சில இடத்துல. இந்த தவறையெல்லாம் அரசு நானே பார்க்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கூட கேட்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு ஆட்சி அதுதான் அரசு இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு துறை இருக்குது. துறை வாரியாக மினிஸ்டர் இருக்காங்க. அந்தந்த பகுதியிலையும் கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏவிலேருந்து எம்பி வரைக்கும் கண்காணிக்க முடியும். இந்த அரசு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். எந்தெந்த திட்டம் மக்களுக்கு பயன் தரும், அதாவது நிறைய விஷயம் பேசிகிட்டே போகலாம். இதெல்லாம் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். இதை கொண்டு சரி பண்ணணும். சென்னையில் காலையில் 8 மணிக்கு வரைக்கும் பாருங்கள், எல்லா ரோட்லேயும் மாடுங்க படுத்துட்ருக்கும். 2 வீலரில் போகிறவன் மாட்டு மேலே மோதுறான், மாடு அடிப்படுது. லாரி மாடில் அடிப்படுது. எத்தனையோ மாடு அடிப்பட்டு இறந்து கிடக்குது ரோட்டில். மாட்டை வளர்க்குறவன் சென்னையில் எல்லோரும் ரோட்டில் தான் விட்டுடுறாங்க. அவங்க அதை பராமரிக்கிறதே கிடையாது கட்டி போட்டு. இதை எல்லா இடத்துலையும் இதை நீங்கள் பார்க்கலாம். சென்னையில் நீங்கள் பார்க்காத இடமே இருக்காது. எல்லா இடத்துலையும் மாடு ரோட்டில் படுத்துட்ருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி கூட தினத்தந்தியில் படித்தேன், மாடு வளர்ப்பவர்களுக்கு கிடுக்குப்பிடி அப்படின்னு. ஆனால் நடவடிக்கை என்னான்றது இன்னும் தெரியல. அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கணும். அதுபோல் படிச்சுட்டு வேலை இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே இருந்து கம்பெனிங்கள்லாம் முதலமைச்சர் பேசியிருக்காரு, வந்திருக்கு, இதெல்லாம் நடக்குது ஒரு பக்கத்தில். அரசு வேலையை அந்தந்த துறை நேரடியாக கண்காணித்து நேரடியாக லஞ்சம் இல்லாமல் அவங்கள வேலைக்கு எடுக்கணும். முதல் விஷயம் அதுதான். லஞ்சம் இல்லாமல் அவங்க வேலைக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணலாம். ஒரு வேலைக்கு வரும்போதே நான் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு தான் வரேன்னும் போது அந்த அதிகாரி லஞ்சம் வாங்குறாருன்னும் போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த தைரியம் தானே. ஒரு சில அதிகாரிலாம் நம்ம போய் பார்த்தோம்னா என்ன சார் அப்படின்னோம்னா அவங்க சொல்கிற விஷயம் என்ன, எங்கே போய் சொல்கிற, போய் சொல்லிக்கா, யார் கேட்டவனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்ற அதிகாரி தான் நிறைய இருக்காங்க. இதை பெரும்பான்மையான எல்லா மக்களுக்குமே இதெல்லாம் அனுபவ ரீதியாக தெரியும். சட்டத்தின் ஆட்சி, சட்டப்படி அரசு, தவறு செய்தால் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற பயம்
அதிகாரத்தை அதாவது அரசு ஊழியர்களுக்கு முதல்ல வரணும். அரசு ஊழியர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா, இப்போது பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் என்னென்னவோ பண்ணுறாங்க. லட்சக்கணக்கான சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுக்கே பத்தலன்னு ரோட்டுக்கு வரப்போ, சாதாரண ஓட்டுநர்கள், கட்டுமான தொழிலாளிகள், துப்புரவு பணியாளர்கள்லாம் நீங்கள் ரோட்டில் போய் பாருங்க. நைட்டு 12 மணிக்கு ஒரு அம்மா, கால் முடியாதவங்க, ஹேண்டிகேப், மதுரவாயில்ல நைட்டு 1 மணிக்கு பார்க்குறேன் அந்த அம்மாவை. அவ்வளோ ஒரு உணர்வாக வீடு பெருக்கிற மாதிரி உணர்வு ரீதியாக பெருக்கினாங்க. நான் அந்த அம்மாக்கிட்ட கேட்டேன், ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு சொன்னேன், அம்மா உங்களுடைய பணி, தூய்மை பணி என்பது மக்களுக்கு மகத்தான பணி இது அப்படின்னு அந்த அம்மாட்ட ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு வந்தேன். அந்த தூய்மை பணின்னு சொல்லும்போது தான் இன்னொரு விஷயத்தை பேச ஆசைப்பட்டேன். அரசு மருத்துவமனைகள்லாம் பார்த்திங்கன்னா, நோயாளியாக போகிற நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு எல்லாரும் பேச முடியல. சரி, மருத்துவமனையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏகப்பட்ட கூட்டம் வருது, அவங்க கொஞ்சம் கடுக்காக தான், கொஞ்சம் சுடுமூஞ்சாக தான் இருப்பாங்க, அப்படி கூட சொல்லலாம். தப்பு அது. ஏற்கனவே நோயாளியாக தான் போகிறாங்க. அந்த நோயாளின்னு கேட்டால் இவங்க மூஞ்ச காட்டுறது, நான் நேரடி அனுபவத்துலேருந்து தான் சொல்கிறேன். யாரும் அங்கே ஒன்று இங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்கலாம் சொல்லலை. நான் எந்த ஒரு மருத்துவமனை பேரையும் சொல்ல விரும்பலை. இதுலேருந்து சொல்கிறது என்னென்னா, அரசு கண்காணித்தா எல்லாமே சரியாக இருக்குன்றது தான். ஒருத்தரை வேலைக்கு எடுக்கிறப்போ, நீ இந்த பணிக்கு தான் வர, இந்தந்த வேலையை நீங்கள் செய்யணும்னு ஒப்புக்கொண்டு தான் வரீங்க, எந்த பணியாக இருந்தாலும் சரி. அப்படி ஏற்றுக்கொண்ட பணியை நீங்கள் செய்யணுன்றத அரசு தான் நடவடிக்கை எடுக்க முடியும், அரசு தான் கண்காணிக்க முடியும். பழையபடி சொன்னது தான், எட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது என்பது போல, டிவியும் பத்திரிகையும் அரசு நல்லா இருக்குது, அரசினுடைய சாதனை இப்படி இருக்குது, ஆஹா ஓஹோன்னு சொன்னோம்னா, மத்திய அரசாங்கம் சொன்னது தான், பிஜேபி கவர்மெண்ட்டு சார்ச்சௌபாத் 400க்கு மேலே வருவோன்னு சொன்னாங்க, 240 வந்தாங்க, எல்லா அதிகாரத்தையும் கையில் வச்சுன்னு. 2026 வெற்றி என்பது லட்சியம், அதுதான் உங்கள் கனவு என்றால், அதாவது முகத்துக்கு நேராக துதி பேசுபவரை ஒதுக்கி தள்ளுங்க. எங்கே தவறு இருக்குது, எந்த தப்பு இருக்குது, அதை நமக்கு கொண்டு வர்றத ஊக்க வைங்க. தவறுகள் நம்மளுக்கு பாராட்டுவது நம்மளுடைய வேலை கிடையாது. நல்ல விஷயம் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது, அதை மக்கள் பாராட்டுவாங்க. தவறுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதை அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன். இந்த வீடியோவில் அது சம்பந்தமாக பேசுகின்றேன். இது போன்ற தவறுகள் எங்கு நடந்தாலும் நம்முடைய சேனல் வழியாக அரசுக்கு தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.